அட்டகாசமான சுவையில் கிறிஸ்பியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. 10 நிமிஷமே போதும். ரொம்ப சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ஸோட டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வீக் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வாங்குகிற எல்லடை போலவே இது ரொம்பவே டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க. நான் அந்த மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அடுத்து தண்ணியும் நீங்கள் அளந்துக்கலாம். எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கணும் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணியை இது போல் கடாயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கோங்க. அது இன்னமும் சாஃப்டாக உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் எல்லடையும் கொடுக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்த பிறகு இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்ததும் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப நேரம் கலந்து விடணும்னு அவசியம் கிடையாதுங்க. கொழுக்கட்டை மாவு எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான ஈரப்பதத்தோடு இருக்கும் அந்த அளவுக்கு வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடணும். ரொம்ப நேரம் இதை கலந்து விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் ரொம்பவும் இறுகி போயிட்டு மாவு கெட்டியாகிடுங்க. பாருங்கள், கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கிறப்போவே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். கையில் பிசைகிற அளவுக்கு சூடு இருக்கணும். இந்த அளவுக்கு ஈரமும் இருக்கணும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த அடைக்கு நீங்கள் கருஞ்சீரகம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. அதேமாதிரி ரொம்ப ட்ரை ஆக்கிட வேண்டாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் இல்லை நெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் செய்கிறது போலவே செஞ்சுக்கோங்க. அந்த உருண்டைகளை இது போல் அழுத்தம் கொடுத்து உருட்டிட்டு நம்ம கைகளாலே இது போல் அழுத்தம் கொடுத்து ஒரு சின்ன எல்லடை சைஸ்க்கு நீங்கள் அழுத்தம் கொடுத்து எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 தடவை இது போல் நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கனாலே போதுங்க. நல்ல தின்னாக உங்களுக்கு இந்த அடை ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தின்னாக இருக்கணும். கொஞ்சம் தடியமனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாவு உள்ளே வேகாமல் போயிடும். அதே சமயம் கிறிஸ்பியாக வராமையும் போயிடும். இதே போல் எல்லா மாவுகளையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தின்னாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது கடாயில் எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. மிதமான தீயில் வச்சுட்டு எல்லா அடைகளும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க நீங்கள் வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகி போயிட்டு டேஸ்ட்டும் மாறி போயிடும், மாவும் உள்ளே வேகாமல் போயிடும். 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் பொன்னிறமாக நல்லா பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியான ஒரு எல்லடை ரெடி ஆகிடுங்க. 10 நிமிஷமே அதிகம். சட்டுன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். இதை அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சு எடுக்கிறது மட்டும்தான் நேரமாகும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்கும்போதே ஒரு 4 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து இது போல் கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது எல்லடை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கலந்து விடும் போதே தெரியும் எந்த அளவுக்கு இது கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.